ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 18/5/2026। मीठे बच्चे, इसी रूहानी नशे में रहो कि हम ईश्वरीय फैमिली के हैं। हम अपनी गुप्त தெய்வீக ராஜதானி ஸ்தாபன் कर रहे हैं। இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக போதையிலிருங்கள். நான் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்த ஆத்மா. நான் என்னுடைய குப்தமான தெய்வீகமான ராஜதானியை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஆன்மீக நஷா எப்பொழுதுமே இருக்கணும். प्रश्न, बच्चों में कौन सी आदत पक्की हो तो सारा दिन खुशी बनी रहे? குழந்தைகளுக்குள் எப்பேற்பட்ட ஒரு பழக்கம் பக்காவாக இருக்குதுன்னா முழு நாளும் குஷியாக இருக்க முடியும். உத்தர், अगर सवेरे सवेरे उठकर विचार सागर मंथन करने की आदत हो तो सारा दिन अपार खुशी रहे। बाबा की श्रीमत है, बच्चे अमृत वेले उठकर अपने बाप से मीठी मीठी बातें करो। பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை அதிகாலையிலும் அதிகாலை எழுந்து ஞானத்தை ஆழமாக சிந்தனை பண்ணுறதுக்கான பழக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா முழு நாளும் குஷியாக இருக்க முடியும். அளவிட முடியாத குஷியில் இருக்கலாம். பாபாவுடைய ஸ்ரீமத்தே என்ன? குழந்தைகளே, அமிர்த வேளை எழுந்து தன்னுடைய பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். சிந்தனை பண்ணி பாருங்க, நாம் இப்போ எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறோம்? हमारा कर्तव्य क्या है? நம்முடைய கடமை என்ன? अगर बुद्धि में रहे कि हमारी ये ईश्वरीय फैमिली है, हम अपनी राजधानी नई राजधानी स्थापन कर रहे हैं, तो सारा दिन खुशी बनी रहे. என்னுடைய கடமை என்ன? ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் புத்தியில் இருக்குது. நம்முடைய குடும்பம் ஈஸ்வரிய குடும்பம். நாம் நம்முடைய புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணம் இருந்ததுன்னா முழு நாளும் குஷியாக இருக்கலாம். ஓம் சாந்தி. बच्चे जानते हैं ये है रूहानी परिवार, वो सब जिस्मानी परिवार हैं। ये है रूहानी परिवार, रूहानी बाबा का ये परिवार है. பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி. குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, இது ஆன்மீக குடும்பம். இப்படி பாருங்க, எல்லாமே தேக சம்பந்தப்பட்ட தேக ரீதியான குடும்பம் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதுதான் ஆன்மீக குடும்பம். ஆன்மீக குடும்பத்தில் ஆன்மீக தந்தை இருக்கிறார். அவருடைய குடும்பம் எது? जैसे लौकिक घर में माँ बाप बच्चे होते हैं, वो हुआ हद का परिवार, ये है बेहद की फैमिली. பாபா சார், இப்படி லௌகிக்க வீட்டில் அம்மா அப்பா குழந்தைகள் இருப்பாங்க. அது ஒரு லிமிட்டான 4 பேர் 5 பேர் கூடிய எல்லைக்குட்பட்ட குடும்பம். ஆனால் இது எவ்வளோ பெரிய குடும்பம்! எத்தனை குழந்தைங்க! தாய் தந்தை ஷூ பாபா. ஆனால் நம்மளாம் எத்தனை குழந்தைங்க இருக்கிறோம்? அதனால தான் சொல்லப்படுது எல்லைக்கப்பாற்பட்ட குடும்பம். तुम्हें सवेरे सवेरे उठकर ऐसे ऐसे ख्याल करनी चाहिए, फिर देखो कितनी खुशी रहेगी. பாபா சொல்கிறான், அதிகாலையில் எழுந்திரிச்சு உட்காருங்க, பாபா நினைவில் அமருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க ஞானத்தை. ஞானத்தை அப்படி சிந்தனை பண்ணக்கூடிய பழக்கம் வரணும். ஆஹா, என்னுடைய ஈஸ்வரிய குடும்பம் கிடச்சிருக்கு, தெய்வீக ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது, நான் எல்லைக்கப்பாற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஆத்மா அப்படிங்கிறத நினச்சி பார்க்க உற்சாகம் வரும். எல்லா மனிதர்களும் தூங்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எழுந்திரிச்சு விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறோம். இப்படி அதிகாலையில் எழுந்து ஞானத்தை சிந்தனை பண்ணி பாருங்க, ஃபுல் டே எவ்வளோ குஷியாக இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். பாபான்னு சொல்கிறார், செய்து தான் பாருங்களேன், எவ்வளோ குஷியாக இருப்பீங்கன்னு பார்க்கலாம். இப்போ என்ன ஸ்ரீமத் பாபா நமக்கு கொடுக்குறாரோ அதன்படி நாம் நடக்கணும். இப்போ ரொம்ப குஷியாக இருக்க முடியும். तुम जानते हो ये पुराना घर है, हम नए घर में जाएंगे, फिर नया चोला पहनेंगे, ये देह की पुरानी है. பாபா சொல்றா, உங்களுக்கே தெரியும், பழைய வீடு, நம்ம புது வீட்டுக்கு போகணும். புது வீட்டுக்கு போனால் புது சட்டை போட்டுக்குவோம். இந்த சரீரம் கூட பழையதாக ஆகிவிட்டது. तुम भविष्य एक ही जन्म के लिए राज्य भाग्य ले रहे हैं, यहाँ राज्य नहीं करना है, यह होती है स्थापना. நாம் எதிர்கால 21 ஜென்மத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்ருக்கிறோம்.
அதனால் இங்கே நம்ம ராஜ்யம் செய்ய வேண்டாம், இங்கே நம்ம புது உலகத்தினுடைய ஸ்தாபனை தான் செய்யணும். இது சஹஜ ராஜயோகம். तुम बच्चों को नशा चढ़ा है, ये सारी वर्ल्ड की निराकार बाबूजी हैं. ये ब्रह्मा भी किसका बच्चा है? शिव बाबा का. ये किसका बच्चा है? ये माताएं कहती है शिव बाबा हमारा बच्चा है. ये है शिव बाबा का केल पाल. बाकी ध्यान दीदार में माया की बहुत प्रवेशता होती है. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு நஷா அதிகமாக இருக்குது, போதை இருக்கணும். பாபா வந்திருக்கிறார், சத்கதி கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு. இந்த முழு உலகத்தினுடைய தந்தையாக இருக்கக்கூடியவர் நிராகாரமான பாபுஜி. இந்த பிரம்மா கூட யாரோட குழந்தை? சிவபாபாவனுடைய குழந்தை. இப்போ சிவபாபா யாருடைய குழந்தை? மாதாஸ்லாம் சொல்கிறாங்களாம், சிவபாபா என்னுடைய குழந்தைன்னு சொல்கிறாங்க. இது சிவபாபாவனுடைய ஒரு திருவிளையாடல்னு சொல்கிற மாதிரி விளையாட்டு. ஆனால் மற்றபடி டிரான்ஸில் போகணும், காட்சி பார்க்கணும் அப்படிலாம் ஆசை வைக்க வேணாம். அதில் நிறைய மாயா கூட வருது. பாபா இவங்கெல்லாம் கூட சொல்கிறாங்க, சிவபாபா என்னுடைய குழந்தைன்னு சொல்கிறாங்க மாதாஸ். பாபா சொல்கிறாங்க அப்படி கூட மாயா வரும். டிரான்ஸில் போனேன், சிவபாபா எனக்குள்ளே வந்தார், பேசினார், சிவபாபா இதை சொன்னார் அப்படிலாம் கூட என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சிவபாபா பிரம்மா உடலை தவிர வேற யாருடைய உடல்லையும் சரீரத்துலையும் வர்றது கிடையாது. ஆனால் சில குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, நான் டிரான்ஸில் போனேன், காட்சி பார்த்தேன், பாபா பிரவேசமானார், பாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. பாபா சொல்கிறார் இது பாபா வரல, மாயாங்கிற பூதத்தினுடைய பிரவேசத்தா. அதனால குழந்தைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் நேரம் வர வர பாபா பேர்லையே மாயா வரும். அதனால பாபா எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா இந்த பூதம், மாயாங்கிற பூதம், பாபா எனக்குள்ளே வராரு, உங்களுக்குள்ளே வராரு, அப்படி வராரு, இப்படி வராருன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய பூதம். இந்த பூதம் என்ன பண்ணும், பெரிய நோயாக உருவாயிடுது. இந்த நோய் என்ன பண்ணும், எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அதனால் ஒருபோதும் இந்த எண்ணத்தை கொண்டு வராதிங்க. எனக்கு பாபாவனுடைய காட்சி கிடைக்கணும், இல்லை நான் டிரான்ஸில் போகணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் கொண்டு வர வேணாம். ஏன்னா அதன் மூலமாக தான் நிறைய மாயாவினுடைய பிரவேசத்தா கூட ஏற்படுது. நாம் இருக்கிறது ஞான மார்க்கத்தில் இருக்கோம். அப்போ ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மாயா நிறைய விதத்தில் பிரவேசமாகி நிறைய விதத்தில் ஏமாற்றம் கொடுக்கும். மாயானா இதுதான், விகாரங்கள் தான், இல்லை பாவத்தை செய்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் அப்படின்னு மட்டும் கிடையாது. மாயா பகுரூபி, மாயா எந்த விதத்தில் வேணாலும் வரும். சில நேரம் என்ன பண்ணுதான் மாயா, பாபாவனுடைய ரூபத்தையே போட்டு வருது. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நமக்கு காட்சி பார்க்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அதனால் எந்த பலனும் கிடையாது. பாபாவனுடைய கட்டளை, குழந்தைகளை எந்த ஒரு தேகதாரிகளையும் நினைவு செய்ய வேண்டாம். कई बच्चों को इतना अकल भी नहीं बेहद का बाबा को चिट्ठी में अपना कुछ खराब समाचार लिखें. लौकिक बाप को चिट्ठी ना लिखे तो आराम ही फट जाती हैं. ये बेहद का बाबा है. சில குழந்தைங்களுக்கு அந்தளவு கூட புத்தி இல்லாமல் இருக்கிறாங்களாம். பாபா டெய்லி நமக்கு லெட்டர் போடுறாருல, அப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாவுக்கு நம்ம லெட்டர் எழுதணும் இல்லையா? பாபா நான் நல்லா இருக்கேன், பாபா குஷியாக இருக்கேன் பாபான் பாபாவுக்கு தன்னை பற்றிய, தன்னுடைய நிலைமையை பற்றிய செய்தியை கொடுக்கணும். பாருங்க, சரீரதாரியான அப்பா இருக்கிறாரு, குழந்தை ரொம்ப தூரத்தில் இருக்குது, அந்த குழந்தைகிட்டேருந்து எந்த பதில் வரல, ஃபோன் வரல, எதுவும் லெட்டர் வரலன்னா அப்பாவுக்கு தூக்கமே போயிடும். அதே போல் பாபா கூட யார், எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா. அதனால் பாபாவுக்கு லெட்டர் நாம் போடணும். டெய்லி நைட்டு ஒரு டைரியில் பாபாவுக்கு லெட்டர் எழுதணும். அன்பான பாபா, அப்பா, அம்மா, ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபாவுக்கு டெய்லி நம்ம லெட்டர் எழுதுகிறோன்னா நம்ம எழுதும் போதே பாபாவுக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா பாபாவனுடைய லெட்டர் நமக்கு டெய்லி கிடைக்குதுல்ல. பாபாவனுடைய அன்பு கடிதம் தான் முரளிங்கிறது நம்ம டெய்லி கேட்டுட்ருக்குறோம். அதனால் பாபா சொல்கிறார், சில குழந்தைங்க 1.5 மாதமாக லெட்டரே போடலையாம். இப்போ என்ன நினைப்பார் பாபா, ஒருவேளை ஏதாவது மாயா சாப்பிட்டு போயிடுச்சா அப்படின்னு பாபா கூட கவலை வருது. பாபா சொல்கிறார், ரொம்ப கூட எழுத வேண்டாம், இவ்வளோ எழுதுனா கூட போதுமா? எவ்வளோ எழுதணுமா? பாபா நான் நாராயணி போதையில் இருக்கேன், குஷியில் இருக்கேன், நஷாவில் இருக்கேன், அப்படி கூட நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதுங்க. பாபா நான் குஷியாக இருக்கேன்னு எழுதுங்க, மகிழ்ச்சியாக இருக்கேன்னு எழுதுங்க, போதும். பாபா
புரிஞ்சுக்குவார். ஆனால் பாபாவுக்கு லெட்டரே போடலைன்னா பாபா என்ன நினச்சிக்குவார், இந்த குழந்தைக்கு ஏதாவது மாயாவனுடைய பூதம் வந்துருச்சா, இல்லை ஏதாவது மாயாவனுடைய நோய் வந்துருச்சா, இந்த குழந்தை என்னை நினைக்கவே இல்லை அப்படின்னு பாபா நினச்சிக்குவார். ஏன்னா அவர் அப்பாங்கிற முறையில் அவருக்கும் குழந்தைங்களுடைய லெட்டர் என்பது தேவைப்படுது. குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு பாபா தெரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே எச்சரிக்கையாக இருங்க, தூய்மையற்ற வாழ்க்கை வாழக்கூடாது, காமத்தை வெற்றி அடைபவர் ஆகணும். ஆனால் நிறைய புயல் வரும், இதில் போய் மாட்டிக்க கூடாது. மாயா அவ்வளோ விகல்பங்களை கொண்டு வரும், அவ்வளோ எண்ணங்களை, தேவையற்ற எண்ணங்களை கொண்டு வரும். ஞானம் கேட்காதுக்கு முன்னாடி கூட இப்படி எண்ணங்கள் வரலையே, இப்படி எண்ணங்கள் வருதே அப்படிங்கிற அளவுக்கு மாயா வரும். அதனால் பாபா சொல்கிறார், ஷிவ பாபா நினைவில் இருங்க, பழைய உலகத்தை மறந்து விடுங்கள், ஆத்மாவுக்கு ஸ்வீட்டான பாபா மேலே தான் அன்பு இருக்கணும். பாபா ஸ்ரீ மதுபன் கூட பாருங்க, ரொம்ப எச்சரிக்கையாக நம்பிக்கை புத்தி உடைய தாரணாவுடைய குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டு வரணும். ஒருவேளை பாபா சந்திக்கிறதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூய்மையற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க, தாரணைகளை விட்டுடுறாங்கன்னா அப்போ அதற்கான தண்டனை கூட கிடைக்க தான் செய்யும். பாபா இந்த ரதத்தை ஆதாரமாக எடுத்திருக்கிறார். அவர் எல்லா விஷயத்தினுடைய அனுபவி. பாபா சொல்கிறாங்க, அதாவது தூய்மையற்ற வாழ்க்கை என்பது வாழக்கூடாது. மற்றபடி நமக்குள்ளே பேசுகிறோம், விளையாடுறோம், ஞானத்தினுடைய உரையாடல் செய்கிறோன்னா அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. அச்சா நல்லது. தாரணைக்காக किसी भी देहदारी की याद ना आए, इसके लिए किसी से भी प्यार नहीं करना है. முதல் பாயிண்ட்டு, எந்த ஒரு தேகதாரியின் நினைவும் வரக்கூடாது, அதற்காக யார் மீதும் பற்று அன்பு வைக்க வேண்டாம், இதையும் கடந்து செல்ல வேண்டும், மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயாவுனுடைய விகல்பங்களால் பயப்பட வேண்டாம், வெற்றியாளர் ஆகணும். மாயா வந்தால் வெற்றி அடையணுமே தவிர பயந்துட்டு இருக்கக்கூடாது. सेकेंड पॉइंट, ध्यान दीदार में माया की बहुत प्रवेशता होती है, इस भूत प्रवेशता से अपने को बचाना है. ட்ரான்ஸில் போகிறது, காட்சி பார்க்குறது, இதில் நிறைய மாயாவுடைய பிரவேசத்தான் இருக்குது. இந்த பூதத்தினுடைய பிரவேசத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். பாபாவிற்கு தன்னுடைய உண்மையிலும் உண்மையான செய்தி கொடுக்க வேண்டும். वरदान, हर बात में सार को ग्रहण कर ऑलराउंड बनने वाले सरल पुरुषार्थी भव. வரதானம், ஒவ்வொரு விஷயத்திலும் சாரத்தை எடுத்துக்கொண்டு ஆல்ரவுண்டாக ஆகக்கூடிய சரளமான முயற்சியாளர் ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, जो भी बात देखते हो सुनते हो उसके सार को समझ लो और जो बोलो जो कर्म करो उसमें सार भरा हुआ तो புருஷார்த் சரள் ஹோ ஜாயேகா. பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் அதனுடைய சாரம் என்ன என்பதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. மற்றபடி என்ன பேசுனாங்க, எந்த மாதிரி வார்த்தையை பேசுனாங்க அதிலெல்லாம் வேண்டாம். பாபா சொல்ற, என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன கர்மா செய்யணுமோ செய்யுங்க, ஆனால் அதில் சாரம் நிறைஞ்சிருக்கணும். சாரம் இல்லாத வார்த்தைகள் கர்மா செய்யக்கூடாது. அப்போ நம்ம முயற்சி கூட சரளமாக ஆகிடும். அப்படி சரளமான முயற்சி செய்யக்கூடியவங்க எல்லா விஷயத்துலேயும் ஆல்ரவுண்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தினுடைய யாருடைய குறைகளுமே தெரியாது. कोई भी बात में हिम्मत हम नहीं होती, मुख से ऐसा बोल नहीं निकले हम ये नहीं कर सकते. எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களுடைய தைரியம் என்பது குறையாது. யார் சாரத்தை எடுத்துக்கிறாங்க அவங்களால. அவங்க வாயிலேருந்து அப்பேற்பட்ட வார்த்தை வரவே வராது, என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட சரளமான முயற்சியாளர்கள் தானும் சரளமாக இருப்பாங்க, சரளமான உள்ளமுடையவங்களாக இருப்பாங்க, அடுத்தவங்களையும் சரளமாக ஆக்கிடுவாங்க. ஸ்லோகன், சாதன் யூஸ் கர்த்தே उनके प्रभाव से न्यारे और बाबा के प्यारे बनो. ஸ்லோகன், சாதனங்களை பயன்படுத்தி கொண்டே அதனுடைய பிரபாவத்திலிருந்து விடுபட்டவராகவும் பாபாவிற்கு அன்பானவராகவும் ஆகுங்கள். அவ்யக்த தூண்டுதல், ஏக்ரஸ்துதி बनाने के लिए शिवाय एक के और कुछ भी देखते हुए ना देखो.
பாபா சொல்கிறாங்க, நம்முடைய ஸ்துதி எப்பொழுதும் ஆடாத அசையாத ஒரே ரசனையுடைய ஸ்துதியை நம்ம அனுபவம் பண்ணோன்னா, ஏக்கர ஸ்துதியை உருவாக்குவதற்காக ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நமக்கு தெரியவே கூடாது. பார்த்தாலும் பார்க்காம இருந்துருங்க. என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, என்ன பொருட்கள்லாம் நம்ம பார்க்குறோமோ, எதுவுமே இந்த உலகத்தில் நிலையாக இருக்கக்கூடியது கிடையாது, அழியக்கூடியது. तो एक रस त्रेयम तब रह सकेंगे जब कोई भी दृश्य देखते क्यों क्या की उत्पत्ति ना हो. यही व्यर्थ संकल्पों की हलचल का कारण है. அப்போ நம்ம ஏக்கர ஸ்திதியில் இருக்கணும், நம்முடைய மனோநிலையை ஸ்திரமாக வச்சுருக்கணும். அப்படின்னா என்ன காட்சிகளை பார்த்தாலும் ஏன் என்னங்கிற கொஸ்டினே நமக்கு வரக்கூடாது. இதெல்லாம் வீணான எண்ணங்களினுடைய குழப்பத்தில் வர்றதுக்கான காரணமாயிடும். इस क्यू की समाप्ति के बाद ही संपूर्णता आएगी. எப்போ நம்ம இந்த கியூவை நம்ம சமாப்தி பண்ணுறோம், ஏன் என்ன எதனால் அப்படியா மாதிரி வீணான எண்ணங்களினுடைய கியூவை நம்ம சமாப்தி பண்ணுறோம், அப்போ தான் சம்பூர்ணமாக ஆக முடியும். ஓம் சாந்தி.